சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 7ல் இருக்கார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஒரு பக்கம் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது தெய்வ அனுகூலம். இன்னொரு பக்கம் உங்க ராசிநாதன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வர்றது தெய்வ விலக வேண்டிய காலம். ரெண்டுமே இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. அதனால இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துட்டு பார்க்குற போது ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துல உங்களுடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. ஏதோ கையில பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் பேச்சை நீங்க தொழிலா வச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு 15ஆம் தேதி போனா கூட இந்த தமிழ் 15ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இது வரைக்கும் இருந்து கிடைக்கலையோ கிடைக்கும். அல்லது முன்னோருடைய சொத்துக்களின் மூலமாக பொருளாதார பண வசதி பொருள் வசதி பணமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்கு. யாருக்கெல்லாம் எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பண வரவு இருக்கு. இதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வராத பணங்கள் எதுவாக இருந்தாலும் வரும். குறிப்பா எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரல, வட்டி வரல. இது அத்தனையும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கு? பரவாயில்லாம இருக்கு. பெரிய லெவல்ல நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல சாதகமாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முயற்சிகள்ல பெரிய சக்சஸ் இல்லைன்னா கூட முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறாங்க. இந்த காலங்கள்ல அடிக்கடி பயணம் இந்த மாதத்துல அது எதிர்பாராத பயணத்தால் நன்மை இது இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய லெவல்ல தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கு. நல்ல பெரிய லெவல்ல நீங்க தேடுங்க. தேடுதல் அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. அதில் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்க அதுல கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளா குழந்தைக்காக காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பா குழந்தை பாய்க்கம் உண்டு. அது இல்லாம ரொம்ப நாளா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்க சர்வீஸ்க்குரிய குரு 9ஆம் இடத்துல ராகுவோட இருக்காரு. இன்னொரு பக்கம் உங்க சர்வீஸ் ஸ்தானத்துல சனி இருக்காரு. ஆக வேலை இருக்கு, வேலையில பிரச்சனைகள் இருக்கு. இதுதான் இந்த மாதத்துல ஹைலைட்டான விஷயம். நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல பிரைவேட் கம்பெனில எதுல வேணாலும் வேலை செய்ய ஜாப் இருக்கான்னா ஜாப் இருக்கு, சனி இருக்கிறதுனால. ஸோ யாரெல்லாம் எனக்கு வேலை போயிடுச்சு, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேலையை விட்டு வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா, நீங்க ட்ரை பண்ணுங்க. பெட்டர் ஜாப் இருக்கு. இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய பயம், பீதி, மனக்குழப்பம் அதுவும் கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் போத் ஆர் சேஃப் ரெண்டுமே இருக்கு. இதற்கான பலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதை ஒட்டி தான் இந்த பலன். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்துல நீங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க, குறிப்பா நீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு உற்பத்திக்கான விலை கிடைக்கும், லாபம் உங்களுக்கு இருக்கு. ஒருவேளை நீங்க விவசாயத்துல இருக்கீங்கன்னா விவசாயத்தால் மகசூல் லாபம் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் ரொம்ப நாளா நான் சொந்தமா இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதத்துல நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ல, ரேஸ்ல, லாட்டரியில, ஆன்லைன் பிசினஸ்ல, ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்க. எல்லா விதமான யூக வணிகங்களுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். ஆனா எதுவுமே லாபம் குறைவாக இருக்கு. அடக்கி வாசிங்க, விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் குறையும். ஸோ இந்த மாதத்துல நீங்க பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிசினஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ தொழில நல்ல லாபம் வருமானம் இருக்கு.
இது வரைக்கும் திருமணம் நடக்கல, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளா தேருமா அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் பெரிய லெவல்ல பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிசினஸ் பண்றீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்தரா நீங்க ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்றதா இருந்தா தாராளமா பண்ணலாம். இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்க வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்க வாழ்க்கையில அமைவாங்க. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் கூடும். யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்பார்த்து அல்லது காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. ஆக துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். அது இல்லாம பெரிய அளவில் நான் எக்ஸ்போர்ட் பண்றேன் இம்போர்ட் பண்றேங்கிறவங்க உங்களுடைய பணம் அவுட்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க வழிய அந்த பணம் வருமா அப்படின்னா இப்போதைக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இல்லை. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஃபர்தரா நான் ரிசர்ச் பண்றேன், பிஹெச்டி பண்றேங்கிறவங்க தாராளமா பண்ணுங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுவதற்கான சூழ்நிலைகள். நீங்க அரசியல்ல இருந்தீங்கன்னா உங்களோட அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அதோட இந்த மாதத்துல உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல வேலையாட்களை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா நல்ல சர்வெண்ட் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கு பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ ஒருவேளை நோய் ஏற்பட்டால் கூட நீங்க நோயிலிருந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்துல நிறையவே உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதத்துல நீங்க எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள், யாரை நம்பி இருக்கீங்க அவங்க ஹெல்ப் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு குருமண நட்சத்திரத்துல இருக்கிறது. ஸோ யாருக்கும் பணம் கொடுத்தா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா நீங்க ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த பணங்கள், நான் முதலே சொன்ன வராத பணங்கள் அத்தனையும் வருவதற்கான வாய்ப்புகள். ஆக 2 பலன்களுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதத்துல தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம். யாரையாவது நீங்க நம்பிதான் ஆகணும். இந்த மாதம் நம்புங்க. மற்றவங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதத்துல நீங்க பெரும்பாலும் துர்க்கை எங்கெல்லாம் இருக்க துர்க்கையை கும்பிடுங்க, காளியை கும்பிடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் சித்தருடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. அது இல்லாம சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய நீங்க குறிப்பா பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுது நல்லா பண்ணுங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.